இல்ல இல்ல அது சம்பந்தமாக முதல்வர் வந்து எல்லா இதற்கு முன்னால் என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டது, என்னென்ன முயற்சிகள்ல சுமூகமான உறவுகள் முடிவுகள் எடுக்கப்பட்டது, இது எல்லாத்தையும் ஆராய்ந்து விரைவாக முதல்வர் வந்து இதுக்கான என்ன முடிவுகளும் அறிவிப்பார். இல்ல ஆய்வுகள் எல்லா தரப்புலயும் நடக்கப்பட்டது. எல்லா தரப்புலயும் ஆய்வுகள் என்னென்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், இப்ப இதுல சம்பந்தப்பட்ட வல்லுநர்கள், லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையும் பேசுறாங்க. என்ன பண்ணலாம், இதுக்கு முன்னாடி என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு, 20 வருடங்களுக்கு முன்னாடி என்ன எடுக்கப்பட்டுச்சு, 1980 என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு, எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு அந்த வர்ற டிஸ்கஷன்ஸ் தான். பட் இது வரைக்கும் இல்ல ஆணையத்திலிருந்து ஆணையத்திலிருந்து கொடுக்கப்படும் விஷயங்கள், இப்ப 3000 ஆணையத்திலிருந்து இவ்வளவு கண்ணாடிகள் நீங்க திறக்கணும்னு சொன்னாலே கர்நாடகா ஒத்துக்கொள்ள மாட்டேன்றாங்க. சோ அப்ப நம்ம அதுக்கு தகுந்த அடுத்த விஷயத்த நம்ம பார்க்கணும். நம்ம திரும்ப வந்து உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும். ஒரு வகையில லீகல்ல நமக்கு வந்து உச்சநீதிமன்றம் மூலமாக நமக்கு வந்து தேவையான நீரை பெற வேண்டும். அடுத்து இதை சரியாக முறையாக செய்து கொடுக்க ஒன்றிய அரசு செய்ய வேண்டும். அவங்களுடைய ஒன்றிய அரசுடைய அமைச்சரை வந்து தவறாக தமிழக மக்களுக்கு எதிராக பேசிட்டு வர்றார். அவருக்கே வந்து கடைசியாக இறுதி தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்புல கீழ்மலை மாநிலங்களுக்கு நீங்க அவங்களை கேட்காமல் ஒரு சின்ன ஒரு 0.01 TMC கூட வெளியில போகக்கூடாது. அதையே புரியாமல் வந்து பாஜகவுடைய அமைச்சரே பேசிட்டு வராரு. அவரே தமிழக மக்களுக்கு எதிராக பேசிட்டாரு. அதை கூட கண்டிக்கிறதுக்கு இங்க யாருக்குமே உரிமை இல்லை. யாருமே வந்து இங்க இருக்க எதிர்கட்சியில யாரும் வந்து அதை கூட கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. இங்க இருக்க பாரதிய ஜனதா கட்சியும் கண்டிக்க மாட்டேங்குது, வேற யாரும் கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா இது வந்து லீகலா நம்ம வந்து உச்சநீதிமன்றத்தில் தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ நம்ம செய்வோம். சீக்கிரம் முதல்வர் அலுவலகத்தில் அவங்க வந்து கர்நாடகா அரசு திறக்கிற மாதிரி தெரியல. நீங்க என்ன சட்ட நடவடிக்கை எடுக்க போறீங்க, அது குறித்து இன்னும் ஒரு சில நாட்கள்ல அதுக்கான அறிவிப்பு வரும். ஒவ்வொரு முறையுமே அவங்க அதான் பண்றாங்க. இப்ப இல்ல எப்பயுமே பாருங்க, கர்நாடகா ஒரு அரசியலே வந்து காவேரி விஷயத்தை வச்சுதான் அவங்களுடைய அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இல்ல எப்பயுமே அப்படிதான். 30-40 வருஷமா 100 வருஷமா அவங்க கர்நாடகாவோட அரசியலே நம்மளுக்கு வந்து தண்ணீர் கொடுக்க மாட்டோம்ன்ற ஸ்டாண்ட்ல தான் அவங்களுடைய மொத்த அரசியலும் அடங்கியிருக்கு. இது அரசியலாக பார்க்காமல் தமிழக விவசாயிகளும் பார்க்க வேண்டியதான் நம்மளோட எண்ணம். அதில் லீகல்ல நம்ம சுப்ரீம் கோர்ட் மூலமாக நம்ம தீர்ப்பு வாங்க, நம்ம சரியான முறையில் நம்ம முறையிட்டு தேவையான தீர்ப்புகளை பண்றோம். இல்ல எல்லாருக்கும் ஒரே நிமிஷம், நீங்க நிறைய கொஸ்டின் ஒரே மாதிரி கேக்குறீங்க. ஒரே நிமிஷம். இதுல இன்னும் வந்து ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட வேண்டியிருக்குது. முதல்வர் தரப்புல இருந்து இன்னும் 1 வாரத்துக்குள்ள தேவையான முடிவுகள் அனௌன்ஸ் பண்ணப்படும். இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு நம்ம சுப்ரீம் கோர்ட் மூலமாக, அடுத்து நம்ம வந்து ட்ரிபியூனல்ல நம்ம கொண்டு வரது மூலமாக ஒரு அடுத்த ஆப்ஷன், இன்னொன்னு இன்டர்ஸ்டேட்ல நம்ம எப்படி பேசி வாங்கணும். இது 3 ஆப்ஷன். அடுத்தது என்ன செய்யணும், அடுத்து அது இல்லாமல் ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறது. இது 4 தான் நமக்கு இருக்கிற ஆப்ஷன். இதுல என்ன செய்யணுமோ கண்டிப்பா. கர்நாடகா தண்ணீர் திறக்க மறுத்தா தமிழக அரசு அடுத்தது என்ன செய்ய போகுது? இந்த கேள்விக்குத்தான் தற்போது அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் கொடுத்திருக்கிறார். காவிரி நீர் விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்து சட்ட வாய்ப்புகளையும் ஆய்வு செய்து வருவதாகவும், தேவைப்பட்டால் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடி தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கர்நாடகா தொடர்ந்து அரசியல் காரணங்களுக்காக காவிரி பிரச்சினையை பயன்படுத்தி வருகிறது என்றும், தமிழக விவசாயிகளின் நலனை பாதுகாக்க ஒன்றிய அரசும் தனது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். அதோடு சமீபத்தில் அதிகமாக பேசப்பட்டு வரும் மின் கட்டண புகார்கள் குறித்தும் அவர் விளக்கம் அளித்தார். இதுவரை ஆயிரக்கணக்கான மின் கட்டணங்கள் மறுமதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாகவும், தவறுகள் இருந்தால் உடனடியாக சரி செய்யப்பட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். முதல்வர் விரைவில் காவிரி விவகாரம் மற்றும் மின்கட்டண பிரச்சினைகள் குறித்து முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார்.